வணக்கம். பில்லிங் சாஃப்ட்வேரில் ஃபர்னிச்சர் மார்ட்டுக்கான பில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணோன்னே ஹோம் பேஜ் ஷோ ஆகும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற செக்மெண்ட் எல்லாமே ஐக்கானாக இங்கே கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஷார்ட்கட்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதை யூஸ் பண்ணியும் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐட்டம் கிரியேஷன் பார்த்துடலாம். அதுக்கு இந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹோம் பேஜில் இருக்கப்ப இதுக்கான ஷார்ட்கட் கீ அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த செக்மெண்ட்டில் ஐட்டமை தனித்தனியாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பல்காகவும் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ ஒரு ஐட்டமை கிரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல ஆஃபீஸ் டேபிள் ஸ்டீல்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு என்ட்ரு பண்ணும்போது மேலே என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அது அப்படியே கீழே ஷோ ஆகும். இந்த பிரிண்ட் நேம் அப்படிங்கிறது பில் பிரிண்ட்ல இந்த பொருளுடைய நேம் எப்படி வரணும் அப்படிங்கிறது தான். பில் பிரிண்ட்லயும் இதே நேம் வரட்டும் அப்படின்னா ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஐட்டம் கோட் அப்படிங்கிறது நீங்க பார்கோட் ஸ்கேனர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல கர்சர் இருக்கும்போது பொருளுடைய பார்கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஐட்டம் கோட் ஜென்ரேட் ஆயிரும். பார்கோட் ஸ்கேனர் யூஸ் பண்ணாட்டியும் மேனுவலா இந்த ஐட்டம் ஈஸியா பிக் பண்ற மாதிரி ஆல்பபெட்லயோ இல்ல நியூமரிக்லயோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோடு கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஆஃபீஸ் டேபிள் அப்படிங்கிறதுனால ஓடி அப்படின்னு கொடுக்குறேன். இந்த சேல் யூனிட் அப்படிங்கிறது நாம என்ன யூனிட்ல பொருளை விற்கிறோம் அப்படிங்கறத கொடுக்கணும். மேக்ஸிமம் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறதுனால நம்பர்ஸ் பீசஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் யூனிட்லயும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்க இருக்கிற குரூப், கம்பெனி, கேட்டகரி இந்த மூணுமே ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குரூப்ல மட்டும் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட், இந்த கம்பெனியில் மட்டும் எவ்வளவு அப்படின்னு தனித்தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப் வைஸாக கம்பெனி வைஸாக பல்காக அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த குரூப்புங்கிற இடத்துல நான் டேபிள்னு கொடுத்துக்கிறேன். கம்பெனியில் கோத்ரேஜ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பொருளுடைய எம்ஆர்பி, பர்ச்சேஸ் ரேட்டு, சேல் ரேட்டு இதெல்லாமே கொடுத்துக்கலாம். நீங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறதா இருந்தால் ஹோல்சேல் ரேட்டும் ஹோல்சேல் குவான்டிட்டியும் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல இந்த டேபிள் இப்போதைக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க. ஸ்டாக் மெத்தடில் காஸ்ட் வைஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஜிஎஸ்டி பில் போடுறதா இருந்தால் இந்த பொருளுக்கான ஹெச்எஸ்என் கோடு, இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ் கொடுத்துருங்க. இந்த பொருளுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் இந்த மெயின்டைன் ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுத்துருங்க. எல்லா டீட்டெயிலும் கொடுத்ததுக்கப்புறமா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். நாம் கிரியேட் பண்ண ஐட்டம் இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த ஐட்டமோட டீட்டெயிலை ஏதாவது மாடிஃபை பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டீடைல்ஸ் எடிட் மோடுக்கு வந்துடும். இப்போ நம்ம சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை அப்படின்னா நியூ கொடுத்துருங்க. அடுத்ததா ஐட்டம் லிஸ்ட் நம்மகிட்ட இருக்கிறப்ப அதை எப்படி பல்காக இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இருக்கிற இம்போர்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் சிஸ்டமில் ஐட்டம் லிஸ்ட் எந்த இடத்துல இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துருங்க. இதில் இம்போர்ட் ஃபைல் ஹெட்ஸையும் எக்ஸல் ஃபைல் ஹெட்ஸையும் மேட்ச் பண்ணுங்க. அடுத்ததா செக் இம்போர்ட் இதை கிளிக் பண்ணுங்க. போதும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேருக்கு வந்துருச்சு. ஐட்டம்ஸ் செக்மெண்ட் பற்றி பார்த்தோம். அடுத்ததா நம்மளுடைய சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ் இவங்களுடைய டீட்டெயிலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோம் பேஜுக்கு போகிறேன். இதில் இங்கே இருக்கிற கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்மெண்ட்டில் நம்மளுடைய கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், ஸ்டாஃப் இவங்களுடைய டீட்டெயிலை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சப்ளையரை கிரியேட் பண்ணுவோம். கான்டாக்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல சப்ளையருடைய கம்பெனி பேர் கொடுங்க. என்டர். அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்டர். பிரிண்ட் நேமும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவருடைய டோர் நம்பர், அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்துருங்க. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நாம இந்த சப்ளையர்கிட்ட ஏற்கனவே பொருள் வாங்கியிருப்போம். அதில் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா இடத்துல கொடுத்துடலாம். நாம இந்த சப்ளையருக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. அமௌண்ட்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல சிஆர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. நாம கிரியேட் பண்ண சப்ளையர் நேம் இங்கே இருக்கும். இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிக்க முடியும். நியூ கொடுத்துட்றேன். இதே மாதிரி கஸ்டமர் டீட்டெயிலையும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஸ்டமர் நமக்கு 1000 ரூபாய் தரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அமௌண்ட்டை இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. இந்த இடத்துல டிஆர்னு இருக்கணும். அவருடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும்னா இந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. நாம கிரியேட் பண்ண சப்ளையர், கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். அடுத்ததா நாம சப்ளையர்கிட்ட பொருள் வாங்கும்போது எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இங்கே இருக்கிற பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பர்ச்சேஸ் இன்வாய்ஸோடைய நம்பரு, டேட்டு இது கொடுத்ததுக்கப்புறமா சப்ளையருடைய நேம் இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்ளையரை செலக்ட் பண்ணோன்னே அவருடைய டீட்டெயில்ஸ், பேலன்ஸ் அமௌண்ட்டு இது எல்லாமே இங்கே சைடில் ஷோ ஆகும். இந்த இடத்துல இந்த பில்லு கேஷுக்கு வாங்கியிருக்கோமா, கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோமாங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட்டில் போகிறதா வச்சுக்குவோம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸை என்ட்ரி பண்ணுவோம். ஆஃபீஸ் டேபிள் இதில் 5 குவான்டிட்டி. இங்கேருந்து ஒரு என்ட்ரு பண்ணும்போது இந்த பேசிக் ப்ரைஸில் டிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நிற்கும். சில பில்லில் இந்த பேசிக் ரேட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, சில பில்லில் நெட் ரேட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பேசிக் ரேட் அப்படிங்கிறது ஜிஎஸ்டியை சேர்க்காம பொருளோட ரேட்டு. இந்த ரேட்டோட ஜிஎஸ்டியை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிறது நெட் ரேட். அதனால் பில்லில் பேசிக் ரேட்டு கொடுத்துருந்தாலும் சரி, நெட் ரேட்டு கொடுத்துருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் என்ட்ரியை பண்ணிட முடியும். இப்போது ரேட்டை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது பேபி சேர் இதில் 4 குவான்டிட்டி என்டர். அடுத்தது பஜாஜ் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் இதில் 5 குவான்டிட்டி என்டர். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் பேசிக் ரேட்டு மாறி இருக்கு அப்படின்னா
இந்த இடத்துல அந்த ரேட்டை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பொருளுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஸ்கீம் டிஸ்கவுண்ட். அதை இந்த எஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருங்க. 2% கொடுக்குறேன். அதுக்கான அமௌண்ட்டும் சைடில் காட்டும். என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஐட்டம் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பில்லோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 74,492.92. இப்போ இந்த பில்லுக்கு சப்ளையர் சைடில் இருந்து கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சிடிஜிஎஸ்டி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கீபோர்டில் F9 கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த செக்மெண்ட் ஓப்பன் ஆனோன்னா கர்சர் சிடி பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நிற்கும். இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பில்லுக்கான ஸ்கீம் டிஸ்கவுண்ட் எவ்வளவு, கேஷ் டிஸ்கவுண்ட் எவ்வளவு, டோட்டல் ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலயே பார்த்துக்கலாம். இந்த பில்லோட டோட்டல் அமௌண்ட் டேலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பில்லை சேவ் பண்ணிடுங்க. Ctrl S கொடுத்தீங்கன்னா பில்லு சேவ் ஆயிரும். இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு பில்லு தேவைப்பட்டது அப்படின்னா எடுத்துக்கலாம். தேவையில்லை அப்படின்னா இந்த டோன்ட் பிரிண்ட்டுங்கிறது இருக்கும், அப்படியே என்டர் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். அடுத்ததாக நாம் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் ஸ்டாக் ரிப்போர்ட்டில் ஆட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அதுக்காக ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் கொடுங்க. வாட்டர் ஹீட்டரில் 5 குவான்டிட்டி, ஆஃபீஸ் டேபிளில் 5, பேபி சேரில் 4. இந்த மாதிரி நாம் பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்லேயும் ஆட் ஆயிரும். இப்போ அடுத்ததாக சேல் பில் ஒன்று போடுவோம். ஹோம் பேஜில் இருக்க இந்த சேல் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் கஸ்டமருடைய பேரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவருடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு காட்டும். பில் மோடு கேஷாக கிரெடிட்டான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐட்டம் என்ட்ரி பண்ணுவோம். பேபி சேரில் ஒரு குவான்டிட்டியும் வாட்டர் ஹீட்டரில் ஒரு குவான்டிட்டியும் வாங்குறாரு. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்கீம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் F8 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா இருந்தால் F9. இந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருங்க. இங்கேருந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆட் லெஸ் அப்படிங்கிற பாக்ஸுக்கு கர்சர் வரும். நாம் வேறு ஏதாவது அமௌண்ட் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பில்லை சேவ் பண்ணுறேன். பில்லை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷோ ப்ரிவியூ வச்சுருக்கேன். என்டர். ப்ரிவியூ ஷோ ஆகும். இந்த பில்லில் கம்பெனியோட லோகோ, நேம், அட்ரஸு, ஜிஎஸ்டி நம்பர், கஸ்டமருடைய டீட்டெயில்ஸு, இன்வாய்ஸ் நம்பரு, டேட்டு, மோடு, ஐட்டமுடைய டீட்டெயில்ஸு, எவ்வளோ ஜிஎஸ்டி, எவ்வளோ அமௌண்ட்டு, இந்த இடத்துல ஜிஎஸ்டி அப்ஸ்ட்ராக்ட்டும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து காட்டிடும். பில் ஃபார்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு தான். உங்களுக்கு எந்த மாதிரி பில் ஃபார்மேட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேல் பில் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வாட்டர் ஹீட்டர்லையும் பேபி சேர்லையும் ஒவ்வொரு குவான்டிட்டி சேல் பண்ணியிருந்தோம். அதனால் ஸ்டாக்லேயும் ஒவ்வொன்றும் மைனஸ் ஆகிட்டு இப்போது ஆக்சுவல் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இப்போ இந்த பேபி சேரில் ஸ்டாக் குவான்டிட்டி 3ன்னு இருக்குது. இப்போ நான் இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த லைன்லேயே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாக் லெஜரில் இந்த ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த ப்ராடக்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக்கில் நம்ம எதுவுமே கொடுக்கல. பர்ச்சேஸ் மூலமாக 4 குவான்டிட்டியை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததாக ஒரு குவான்டிட்டியை சேல் பண்ணியிருக்கோம். க்ளோசிங்கில் இப்போ 3 குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ் இவங்களுடைய பேலன்ஸ் ரிப்போர்ட் பார்ப்போம். அக்கௌண்ட்ஸ் மெனுவில் இந்த சன்ரை டெப்டாஸ் கிரெடிட்டாஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ இந்த செக்மெண்ட்டில் சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ் இவங்க 2 பேருடைய பேலன்ஸ் ரிப்போர்ட்டும் காட்டும். சப்போஸ் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கஸ்டமர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். கஸ்டமருடைய டீட்டெயில் மட்டும் காட்டும். இதில் சதீஷுங்கிற கஸ்டமர் 11,039 ரூபா தரணும். இதை டபுள் கிளிக் பண்ணும்போது இதுக்கான டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸில் 1000 ரூபா, சேல் இன்வாய்ஸ் கிரெடிட்டில் வாங்கியிருக்காரு 10,039. இது ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 11,039 ரூபா அவர் தரணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டும். இப்போ இந்த கஸ்டமர் பணம் கொடுக்குறாரு, அதை எப்படி வரவு வைக்கலான்னு பார்ப்போம். அக்கௌண்ட்ஸில் இந்த ரிசிப்ட் வவுச்சர் இதை கிளிக் பண்ணுங்கள். என்னைக்கு டேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கஸ்டமருடைய நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இவர் பேரை செலக்ட் பண்ணுறப்பயே சைடில் அவர் எவ்வளோ அமௌண்ட் தரணும் அப்படிங்கிறதும் ஷோ ஆகும். 10,000 ரூபா தராரு. இது கேஷாக கொடுக்குறாரா இல்லை பேங்க் மூலமாக பண்ணுறாரா, யூபிஐ மூலமாவா அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸில் எதுவும் இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டாட் மட்டும் வச்சு என்ட்ரு பண்ணுங்கள். சேவ் ஆயிரும். இப்போ நம்ம லெஜர் ரிப்போர்ட் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வரவு 10,000 ரூபா வந்திருக்கு. பேலன்ஸ் இன்னும் அவர் எவ்வளவு தரணும் அப்படிங்கிறத இங்கே காட்டும். இதே மாதிரியே சப்ளையருக்கான டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். நாம் சப்ளையருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் இந்த பேமெண்ட் வவுச்சர் இதை கிளிக் பண்ணுங்கள். டேட்டு, சப்ளையர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோமோ அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா சப்ளையருக்கான பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம காட்டும். இந்த மாதிரி அக்கௌண்ட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எல்லா செக்மெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹோம் பேஜுக்கு பக்கத்தில் இருக்க டேஷ்போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த டேஷ்போர்டு செக்மெண்ட் மூலமாக நாம் இன்றைக்கி டேட்டில் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவுக்கு சேல் பண்ணியிருக்கோம், அதில் கேஷ் மூலமாக எவ்வளவு, கிரெடிட் மூலமாக எவ்வளவு, வந்த அமௌண்ட்டு கேஷில் எவ்வளவு இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்ஸ் மெனுவில் நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான
எல்லா விதமான ரிப்போர்ட்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேல் இன்வாய்ஸ் டீட்டெயிலில் பில் வைஸ் ரிப்போர்ட் பார்ப்போம். இதில் இன்னைக்கு டேட்டில் என்னென்ன பில் பண்ணியிருக்கோம், பில்லோட டீட்டெயில், இந்த பில்லுக்கான ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ், டே புக் இந்த செக்மெண்ட்டில் ஃப்ரம் டு டேட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு டேட்டில் எவ்வளவு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம், வரவு செலவு டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஷோ ஆகும்.